சுச்சக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் அத முனிரனாப்தியா ஸ்வேஹிதஸ்யாதிரம்யம் घटनसि पुरिशेषे शार्ङ्गपाणिं शयानं भजति सुभगपङ्क्त्या यातु सौहित्य दूरम விபும் அமிர்தமிதீமம் சாஹ்வயந்தி ஸ்வயம் தது. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் 5ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி பதிகம் 6ஆவமுதே பதிகத்தின் 2வது பாசுரத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம். பதிகத்தின் மொத்த சாரம் என்னன்னா, திருக்குடந்தை ஆறாவமுதாழ்வான் ரொம்ப மதுரமானவர், ரொம்ப ரொம்ப இனிமையானவர். அவரே அந்த மதுரமான இனிமையான கைங்கரியத்தை நமக்கு கொடுத்து ஈடுபடுத்திக் கொள்வார் என்பதை சொல்லி அவர்கிட்ட சரணாகதி செய்கிறார் நம்மாழ்வார். அதுல முதல் பாசுரத்துல அவர் திருநாமமே இனிமை, ஆறாவமுதே திருநாமமே இனிமையா இருக்குன்னு சொல்லிட்டார். 2வது பாசுரத்துல அவர் திருமேனி இனிமையா இருக்கு. ஒரு திருமேனி இல்ல, அவர் இனிமையான எத்தனையோ திருமேனிகள் எடுத்துக்கொள்ள வல்லவர். அவர் எத்தனை வடிவம் எடுத்துட்டாலும் அத்தனை வடிவமும் மதுரமாக இனிமையாக அமுதமாக இருக்கும் என்பதை அப்போ முதல் பாசுரம் நாமத்தின் இனிமை, 2வது பாசுரம் ரூபங்களின் இனிமை, அவன் வடிவங்கள் இனிமையா இருக்குங்கிறத பாட போறார். உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். காட்சி திருக்குடந்தை ஆறாவமுதாழ்வான் சன்னதி, வைதிக விமானத்துக்கு கீழே ஆதிசேஷன் மீது பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். இப்போ நம்மாழ்வார் பெருமாள் முன்னாடி நிற்கிறார். நாமும் நம்மாழ்வாரை பின்தொடர்ந்து நம்மாழ்வாருடைய அடியார்களாக நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ நம்மாழ்வாரை பார்த்து பெருமாள் உருகிட்டார், பெருமாளை பார்த்து நம்மாழ்வார் உருகினார். ரெண்டுமே போன பாசுரத்துல நாம பார்த்தோம் இல்லையா? நாம உருகிறோமோ இல்லையோ, பெருமாளை சேவித்த மாத்திரத்துல நம்மாழ்வார் நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலேன் இவர் உருகினார். அவர் நெடுமால் நம்மாழ்வாருக்கு முன்னாடி பெருமாள் உருகிட்டார். இதை பார்த்த நம்மாழ்வார், நான் உருகிறது பரவாயில்ல, நீயே உருகிட்டா என் காரியத்தை யார் செய்வா? நான் மோட்சம் வேண்டி வந்திருக்கேனே, பகவானே எனக்கு மோட்சம் கொடுன்னு கதறினார் நம்மாழ்வார். இப்ப உருகி போன ஆறாவமுதாழ்வான் கொஞ்சம் சுதாரித்து எழுந்து, நம்மாழ்வாரே, நானே உங்களை பார்த்ததுல இப்படி ஒரு பக்தர் கிடைச்சிருக்காரேன்னு ரொம்ப உருகி போயிட்டேன். அப்படியே திக்கு முக்காடி தளர்ந்து உட்காந்துருக்கேன். இப்ப திடீர்னு காரியமெல்லாம் பண்ண சொன்னா என்னால பண்ண முடியாது. அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க காரியத்தை நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்களே ஏதாவது முயற்சி பண்ணி வைகுண்டத்துக்கு என் அனுகிரகம் இல்லாமல் நீங்களா வைகுண்டத்துக்கு கைங்கரியத்துக்கு மோட்சத்துக்கு வரத்துக்கு வழி இருந்தா அப்படி ஒரு வழி பார்க்கலாமே ஒழிய, இப்போதைக்கு நான் அனுகிரகம் பண்ற மைண்ட் செட்லயே இல்லை. நான் ரொம்ப உருகி இப்பதான் கொஞ்சம் தேறி வந்தேன்னார் பெருமாள். நம்மாழ்வார் சொன்னார், நான் ஏற்க மாட்டேன், நான் உங்ககிட்ட தான் கேட்பேன். ஏன்னா நீதான் என்னுடைய தலைவன். நீ என்ன சொல்லிட்ட, என்ன நானே போய் வழி தேடிக்கணும், நானே மோட்சம் போகணுங்கிற. மாட்டேன்பா, ஆறாவமுதாழ்வானே, அடியேன் உன்னுடைய தொண்டன் அடிமை, நீதான் தலைவன். இந்த தொண்டனுக்கு இந்த தலைவன் வழிகாட்டலைன்னா வேறு புகழ் கிடையாது. அதனால நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும்னு 2வது பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார். அப்ப காட்சி என்னன்னா மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பெருமாள் உருகி இப்ப தேறிட்டார், நம்மாழ்வார் இன்னும் உருகிண்டு தான் இருக்கார். அதனால நம்மாழ்வார் பெருமாள்கிட்ட சொல்றார், எனக்கு தலைவா சீக்கிரம் மோட்சம் கொடுன்னார். பெருமாள் சொன்னார், இல்ல நானே உருகி தேறி இருக்கேன், உங்க முயற்சியால பெற்றுக்கோங்கன்னார். இல்ல, என் முயற்சியால் பெற முடியாது. எப்ப நீ தலைவனோ இந்த தொண்டனை தலைவனான நீ தான் காப்பாற்றணுங்கிறார். 2வது பாசுரம் அனுபவித்து விடுவோமா? எம்மானே என் வெள்ளை மூர்த்தி என்னை ஆழ்வானே, எம்மா உருவும் வேண்டும் ஆற்றால் ஆவாய் எழில் ஏரே, செம்மா கமலம் செழுநீர் மிசைக்கண் மலரும் திருக்குடந்தை, அம்மாமலர்கண் வளர்கின்றானே என்னான் செய்கேனே. எம்மானே என் வெள்ளை மூர்த்தி என்னை ஆழ்வானே, எம்மாவுருவும் வேண்டுமாற்றால் ஆவாய் எழில் ஏரே, செம்மா கமலம் செழுநீர் மிசை கண் மலரும் திருக்குடந்தை, அம்மாமலர்கண் வளர்கின்றானே என்னான் செய்கேனே. எம்மானே. இப்ப இந்த பாசுரம் ஆரம்பிக்கிறார். பெருமாளுக்கு 4 முக்கியமான அடைமொழிகள் சொல்கிறார் நம்மாழ்வார். எம்மானே, என் வெள்ளை மூர்த்தி, என்னை ஆழ்வானே, எம்மா உருவும் வேண்டுமாற்றாலாவாய் எழிலேரே. இந்த 4 பெருமாளுக்கு அடைமொழி. முதல் அடைமொழி என்னன்னா எம்மானே. மான் என்றால் நாதன், தலைவன் அர்த்தம். எம்மானேனா என்னுடைய நாதனே, என் தலைவனே. ஏன்னா நீ என்ன சொன்ன, என் முயற்சியால மோட்சம் வான்னு சொல்ற. இல்ல, நீதான் எனக்கு தலைவன், அடியன் உனக்கு தொண்டன். அப்போ ஒரு நல்ல தலைவன் தொண்டனுக்கு அவன் பார்த்து அனுகிரகம் பண்ணணுமே ஒழிய தொண்டனை நீயே உன் பாட்டை பார்த்துக்கோன்னு கயட்டி விடக்கூடாது. எம்மானே. அடுத்து
ஒருவேளை நீ கழட்டி விட்டாலும் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். ஏன்னா உன் திருமேனி ரொம்ப அழகா இருக்கு. என் வெள்ளை மூர்த்தி, நான் அபிமானத்தோட சொல்றேன், என் பெருமாள். நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, எங்க ஊர் பெருமாள்பா, எங்க பெருமாள்னு சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட என்னுடைய வெள்ளை. இந்த இடத்துல வெள்ளைன்னா ஒயிட் கலர்னு அர்த்தம் இல்ல, சுத்தமான, அழுக்கில்லாத, தூய்மையான அர்த்தம். மூர்த்தி என்றால் திருமேனி, திவ்யமங்கள விக்கிரகம்னு அர்த்தம். வெள்ளை மூர்த்தினா ஒரு தோஷம் சொல்ல முடியாதபடி அவ்வளவு அழகான திவ்யமங்கள விக்கிரகம், அற்புதமான திருமேனியோடு பெருமாள் விளங்குகிறார். அதாவது திருக்குடந்தை ஆறாவதாழ்வான சேவிச்சுட்டு ஒரு அன்பர் அடியன்ட்ட கேட்டார், என்னன்னா பெருமாள் நெத்தியில பார்த்தா லேசா கொஞ்சம் அழுந்தினாப்புல இருக்கே, என்ன எடுத்து அழுத்தமாக திலக வச்சுட்டாளா அது இதுன்னு பக்தி குறைவா ஒருத்தர் கேட்டார். அப்ப ஆச்சாரியர்கள் சொன்னதை அடியன் சொன்னேன், என்னப்பா இப்படி சொல்லிட்டியே, அந்த பெருமாள் எவ்வளவு அழகு, எவ்வளவு பக்தர்கள் முத்தம் கொடுத்திருப்பா, நெத்தியில முத்தம் கொடுத்த அடையாளம் தான் நெத்திய கொஞ்சம் அப்படி உள்ள அழுதி இருக்கு, அவ்வளவு அழகான ஒரு தோஷம் இல்லாத திருமேனி பெருமாளோடது. பெருமாள் திருமேனியில என்னைக்குமே தோஷம் சொல்லக்கூடாது. அதனால என் வெள்ளை மூர்த்தி, ஆழ்வார் பாடுறார், என்னுடைய சுத்தமான திவ்யமங்கள விக்கிரகம் கொண்ட பெருமாளே, அதனால நீ தலைவனாயிருந்து நான் தொண்டனாக இருந்து இந்த தலைவன் தொண்டனை கவனிக்க மாட்டேன்னு சொன்னா கூட என் வெள்ளை மூர்த்தி, எனக்கு பிடித்தமான இவ்வளவு திவ்யமங்கள விக்கிரகத்தோட இருக்கே, உன்னை எப்படிடா நான் விட்டுட்டு போவேன். அது மட்டும் இல்ல, மூர்த்திங்கிறது திருமேனி மட்டும் இல்ல, ஸ்வரூபத்தையும் குறிக்கும். ஸ்வரூபம்னா திருமேனிக்குள்ள இருக்கிற பெருமாளின் பரமாத்ம ஸ்வரூபம், திவ்யாத்ம ஸ்வரூபம். அதுவும் எப்படி இருக்கான், வெள்ளை மூர்த்தி. வெள்ளைனா சுத்தமான, சுத்தமான ஸ்வரூபம் கொண்டவர். அது என்ன சுத்தமான ஸ்வரூபம்னா, நம்மாழ்வாரை காப்பாத்தினாலும் கூட நான் உன்னை காப்பாத்தி உனக்கு அனுகிரகம் பண்ணேன்னு சொல்ல மாட்டாராம். நம்மாழ்வாரை காப்பாற்றினது தனக்கு பாக்கியம்னு கருதுபவர் பெருமாள். அப்போ தனக்கு பாக்கியம், தனக்குத்தான் செய்து கொண்ட உதவி என்று கருதி தன்னுடைய பெனிஃபிட்டுக்காக நம்மாழ்வாரை காத்ததாக கருதும் அளவுக்கு வெள்ளை மூர்த்தி, சுத்தமான சுரூபமும் கொண்டவர். அப்படிப்பட்ட வெள்ளை மூர்த்தியே உன்னை விடுவேனா? ஒருவேளை என் மனசு விடணும்னாலும் நீ விட்டுடுவியா என்னை ஆழ்வானேன்னார். ஆள்பவன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. எம்மான்னா வெறும் தலைவன் அர்த்தம். என்னை ஆழ்வானேனா நீ என்ன பண்ணனா, உன் அழகை காட்டி மயக்கி இதுவரை 5, 10, 7 திருவாய்மொழி, 5ஆம் 10, 7ஆம் திருவாய்மொழி வரை பாடியிருக்காரு இல்லையா, இவ்வளவு காலம் உன் அழகை காட்டி மயக்கி என்னை அடிமை கொண்டவனே, இவ்வளவு நாள் என்னை ஆண்டு அடிமை செய்துவிட்டு பாதியில நீ கழட்டி விட மாட்டேன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. என்னை ஆழ்வானேன்னா நம்மள வீட்டுல விளக்குறார், 5, 10ல 7ஆம் திருவாய்மொழி வரை பாட வைத்தவனே வியாக்கியானம் பண்றார். அதனால இவ்வளவு பாட்டு பாட வச்சு என்னை ஆண்ட நீ, என்னை வழி நடத்தி ஆண்டு அடிமை செய்து பாட்டு பாட வச்ச நீ கைவிட்டுட மாட்டேன். அப்ப எம்மானே, என் தலைவன் நீதான், நீதான் என்னை காப்பாத்தணும். நீ காப்பாத்த மாட்டேன்னு சொன்னாலும் உன்னை விட மாட்டேன். ஏன்னா நீ வெள்ளை மூர்த்தி, அவ்வளவு அழகா இருக்க. அழகா இருக்கிறதோடு மட்டும் இல்ல, நான் போகணும்னு நினைச்சாலும் என்னை ஆழ்வானே, என்னை ஆண்டு இவ்வளவு தூரம் ஈடுபடுத்துற நீ என்னை விட்டுட மாட்டேன்னு நம்புறேன். 4வது, திருமேனி ஏதோ உருகி போச்சு அதனால காப்பாத்த மாட்டேன்னியே. இந்த அமுதன்கிற இந்த திருமேனி உருகினா என்ன, நீ நினைச்சா இன்னொரு திருமேனி எடுத்து நீ என்னை காப்பாத்தலாமே, எனக்கு தெரியும். ஏன்னா உன் சக்தி எப்படின்னா, அதான் 4வது அடைமொழி, எம் மா உருவும் வேண்டுமாற்றால் ஆவாய் எழிலேரே. நினைத்த மாத்திரத்துல எவ்வளவு பெரிய வடிவம் வேணாலும் நீ எடுத்துக்கலாமே, எத்தனை எத்தனை வடிவம் வேணாலும் எடுத்துக்கலாமே. அதான் எம் மா, மானா பெரியன்னு அர்த்தம். மா உருவும்னா பெரிய உருவங்களையும், எம் மா உருவம்னா எத்தனை எத்தனை பெரிய உருவங்கள் நீ எத்தனை எடுக்கணும்னு நினைச்சாலும், எவ்வளவு பெருசா, அது குவாலிட்டிலயும் சரி குவான்டிட்டிலயும் சரி. திடீர்னு உலகளந்த பெருமாள் பெரிய வடிவம் எடுத்துப்ப, குள்ள வாமனன் எடுத்துப்ப, நரசிம்மன், ஹயக்ரீவர், ராமன், கண்ணன், ரங்கநாதன், திருவேங்கடமுடையான், காஞ்சி பேரருளாளன், மதுரை கள்ளழகர், நரையூர் நம்பி எடுத்துப்ப, எம் மா உருவும். எம் எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய, மா மிக உயர்ந்த, உருவும் உருவங்கள் வடிவங்களையும் எப்படி எடுத்துப்பேன்னா வேண்டுமாற்றால். வேண்டுமாற்றால்னா நினைத்த மாத்திரத்திலேன்னு அர்த்தம். நாமெல்லாம் அப்படி வடிவம் எடுத்துக்க முடியாது. ஆனா பகவான் வேண்டுமாற்றால், நீ நினைத்த மாத்திரத்தில் ஆவாய், அப்படின்னா அந்த வடிவமாக ஆவாய், எடுத்துக்கொள்வாய், அவதாரம் செய்வாய்னு அர்த்தம். அப்ப எம்மா உருவும் எவ்வளவு பெரிய அவதார வடிவங்களையும் வேண்டுமாற்றால் நினைத்த மாத்திரத்திலே ஆவாய், அந்த வடிவமாக ஆகிவிடுகிறாய், அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்கிறாய். அப்படித்தானே பல பல அவதாரங்கள் செய்தாய். அப்ப இந்த திருமேனி உருகிடுத்துனா இன்னொரு வடிவம் எடுத்துட்டு உன்னால் என்னை காக்க முடியும்னார். பெருமாள் கேட்டார், இன்னொரு வடிவம் எடுக்கலாம் சுவாமி, அது அமுதனை போல வருமா, இந்த அழகு இருக்குமான்னார். ஏன் இருக்காது, எம்மா உருவும் வேண்டுமாற்றால் ஆவாய் எழில் ஏறேன்னார். எழில்னா அழகு,
ஏறுனா சிறந்தவன், எழிலேறேனா அழகில் சிறந்தவனே. அப்ப சேர்த்து செய்வீங்கோ, எம்மா உருவும் வேண்டுமாற்றாலாவாய் எழிலேறே. நீ நினைத்த மாத்திரத்துல எவ்வளவோ வடிவம் எடுத்துக்கலாம், அத்தனை வடிவங்களுமே அழகில் சிறந்ததா தான் இருக்கும், சந்தேகமே இல்லைன்னார். அது எப்படின்னு கேட்டார் பெருமாள். நம்மாழ்வார் சொன்னார், ஏன்னா அடியார்களுக்காக நீ எடுக்கும் அவதாரம். அவன் எடுக்கக்கூடிய ஓரொரு திருமேனியும் யாருக்காக எடுக்கிறான்னா அடியார்களுக்காக எடுக்கிறான். அப்போ அடியார்களுக்காக திருமேனி எடுத்துக்கொள்ள பக்தர்களை காப்பதற்காக நீ அவதரிக்க உன் அழகு இன்னும் கூடிண்டுதான் போகுமே ஒழிய குறையாது. அதனாலதான் எழிலேறே. இது ஒரு முக்கியமான விஷயம். வேதம் சொல்றது சௌ ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா. பகவான் பூமியில் பிறக்க அவதாரம் பண்ண இன்னும் அவருடைய பெருமை, அழகு, தேஜஸ், பொலிவு எல்லாம் கூடிண்டே போறதுன்னு. நமக்கெல்லாம் பூமியில இன்னும் பிறக்க அறிவு மங்கி போய் சம்சாரத்திலேயே விழுந்துருவோம். பெருமாள் பூமியில் பிறக்க தேஜஸ் கூடுறதான். என்ன காரணம்னா அவர் தனக்காக பிறக்கல, கர்மாவினால் பிறக்கல, கருணையால் பிறக்கிறார். நமக்காக வடிவங்கள் எடுக்கிறார், எடுத்து பல பக்தர்களை ரட்சிக்கிறார், ஆனந்தப்படுறார். தானே அழகு கூடிண்டே போறதான். அதனால எம்மா உருவும் வேண்டுமாற்றாலாவாய், நீ நினைச்ச மாத்திரத்துல வடிவம் எடுப்பதாலே எழில் ஏறே, இன்னும் அழகில் சிறந்தவனாகத்தான் ஆகிறாய். அப்ப எனக்கு நீ தலைவனும் நீதான், எனக்கு பிடித்தமான திருமேனி கொண்டவனும் நீதான், என்னை ஆண்டு இவ்வளவு தூரம் அடிமைப்படுத்தினவனும் நீதான். எத்தனை வடிவங்கள் எடுத்தாலும் அழகும் குறையாது. அதனால என்னை நீ காப்பாற்றியே தீர வேண்டும் நார். இன்னும் பெருமாள் கண்ணை திறக்க மாட்டேங்கிறார். உடனே பாட்டின் அடுத்த 2 அடிகள்ல ஆழ்வார் சொல்றார், கும்பகோணத்துல உள்ள எல்லா பொய்கையில் பூத்த எல்லா தாமரைகளும் மலர்ந்து விட்டன. ஆனா உன் திருமேனிங்கிற பொய்கையிலே உள்ள உன் கண்கள்ங்கிற 2 தாமரை மட்டும் இன்னும் மலராம இருக்கே. அது எப்படி மலராமல் இருக்கலாம்? ஏன்னா ஊர்ல உள்ள எல்லா தாமரையும் மலர்ந்துருத்துனா இந்த திருமேனியில் உள்ள 2 தாமரை மலர வேண்டாமா? அதுதான் பாட்டின் 3 மற்றும் 4வது அடிகள். செம்மா கமலம் செழுநீர் மிசைக்கண் மலரும் திருக்குடந்தை. திருக்குடந்தை கும்பகோணத்துல செம்மா கமலம், கமலம்னா தாமரை, செம்முனா சிவப்பான, மானா பெரிய, செம்மா கமலம்னா சிவந்த பெரிய தாமரை, அதாவது பெரிய செந்தாமரைகள்லாம். செழுநீர் மிசை, செழுனா இந்த இடத்துல அழகுன்னு அர்த்தம், செழுநீர்னா அழகான நீர். அதாவது பல குளங்கள் கும்பகோணத்துல இருக்கு, பொற்றாமரை குளம்னே குளம் இருக்கு, அதுதான் சார்கபாணியோட புஷ்கரிணி. அந்த பொற்றாமரை உள்ளிட்ட செழுநீர் அழகான நீரிலே, மிசைனா அந்த நீர் மேலேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கண்ணுன்னு ஒண்ணு இருக்கேன்னா, கண்ணுங்கிறதுக்கு ஆச்சாரியர்கள் கண்ட இடமெல்லாம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்போ செம்மா கமலம் சிவந்த பெரிய தாமரைகள், செழுநீர் மிசை அழகான நீருக்கு மேலே, கண் பார்க்கும் இடங்களில் எல்லாம். நீங்க கும்பகோணத்துல எந்த குளத்தை பார்த்தாலும், நம்மாழ்வார் சொல்றார், கும்பகோணத்துல பொற்றாமரை குளம், மகாமக குளம், தாய் குளம், சேய்குளம், ஆய்குளம், இப்படி பல குளம் இருக்கு. கண், நான் கண்ட இடம் எல்லாத்துலயும் போய் பார்த்துட்டேன், மலரும், நன்றாக எல்லாம் மலர்ந்து விட்டன. அப்படிப்பட்ட திருக்குடந்தை கஷேத்திரம். அதனால கும்பகோணத்தை நன்னா ஒரு சுத்திட்டு வந்துட்டேன். எல்லா குளத்தில் உள்ள எல்லா தாமரைகளும் பெரிய தாமரையாக, செந்தாமரையாக, செழு நீர், அந்த அழகான நீர்மிசை, கண், நான் கண்ட இடங்களில் எல்லாம் மலரும், மலர்ந்து இருக்கக்கூடிய திருக்குடந்தை கும்பகோணத்துல எல்லா தாமரையும் மலர்ந்துருத்து. ஆனா 2 தாமரை மட்டும் இன்னும் மலராம இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? எந்த 2 தாமரைனா, அம்மா மலர்கண் வளர்கின்றானே. பாட்டின் 4வது அடி பாருங்கள். அம்மா மலர்கண். பெருமாளுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா, அம்முன்னா அழகியன்னு அர்த்தம், மா என்றால் பெரியன்னு அர்த்தம், மலர்னா தாமரை மலர். அம்மா மலர், அழகான பெரிய தாமரை மலர் போல. ஆறாவமுதாழ்வானுடைய 2 திருக்கண்கள் இருக்கே, அவர் திருமேனியே ஒரு அழகான தடாகம், பொய்கை போல இருக்கு. அதுல அம்மா மலர், அழகான பெரிய மலர் போல, தாமரை போல 2 கண்கள் இருக்கு. ஆனா கண் வளர்கின்றானே. கண் வளர்தல்னா தூங்குதல்னு அர்த்தம். இந்த கண்ணுங்கிற தாமரை மலரணும்னு ஆசைப்படுறேன், கண் மலரும் திருக்குடந்தை. ஆனா இங்க என்ன எடுத்துனா, கண் மலரல, கண் வளர்கிறது. கண் வளர்தல்னா தூங்குதல்னு அர்த்தம். அப்ப அம்மா மலர் கண் வளர்கின்றானே அப்படின்னா, கண்ணை மூடி வச்சுன்னு அந்த பகவான் தூங்கி கொண்டிருக்கிறானே, அவன் கண் திறந்து கட்டாட்சிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வந்தேன். எல்லா தாமரையும் மலர்ந்துடுத்து, இந்த தாமரை மலராமல் கண் வளர்கிறானே, அம்மாமலர் கண் வளர்கின்றானே. இப்படி பகவானே கிடக்கிறாயே. வளர்கின்றானேனா யாரோ ஒருத்தன் கண் வளர்கிறான்னு சொல்லலையாம், வளர்கின்றானே, கண் வளர்பவனே, பெருமாளை முன்னிலையில கூப்பிடுறாராம். அம்மாமலர் கண் வளர்கின்றானே, இப்படி கண் வளர்ந்து இருப்பவனே, தூங்கி கொண்டிருக்கும் பெருமாளே தட்டி எழுப்புறார். அதனால அம்மாமலர் கண் வளர்கின்றானே டிஸ்கிரிப்டிவா சொல்லக்கூடாது, சம்போதனம், அழைப்பது, ஒகேட்டிவ்னு சொல்றோம் பாருங்க. அம்மாமலர் கண் வளர்கின்றானே, ஏ கண் வளர்ந்து இருப்பவனே, ஏ தூங்கிட்டு இருக்க பெருமாளே, என்னான் செய்கேனேன்னார்.
என்னான் செய்கிறேன்னா என்ன பண்ண சொல்ற? என் காரியத்தை நானே பார்த்துக்கணுங்கிறியா? முடியாது. என் எதை நான் உன் பக்தனான நான் செய்கேனே. நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்வேன்? நீதான் என்னை காக்க வேண்டும். ஏன்னா அடியேன் எப்படிப்பட்டவன்னா, உன்னுடைய கட்டாட்சம் இல்லைன்னா எனக்கு வாழ்வே கிடையாதுன்னு இருப்பவன் நான். நீ ஒரு அருட்பார்வை என்னை நோக்காவிட்டால் என் வாழ்வே முடிந்து போயிடும். அப்படிப்பட்ட நான். அந்த நான்கிறதுக்குள்ள அர்த்தம் இருக்கு. ஏன்னா ஆழ்வார் பொதுவா தன்னை அடியேன்னு தான் சொல்லிப்பார். இங்க நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நான் அப்படிங்கிற புரோனோனுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. உன்னுடைய கட்டாட்சம் இல்லாவிட்டால் ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய நான் என் செய்கேனே. நான் என்னப்பா செய்வேன்? என் முயற்சியால் என்னை காத்துக்கொள்ள முடியாது. அப்ப நான் செய்கேனே, நான் என் செய்கேனே. என்னால என்ன பண்ண முடியும்? நீ கண் திறந்து கட்டாட்சித்தாளை ஒழிய எனக்கு வாழ்வே கிடையாது. கொஞ்சம் பார்த்து அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்திக்கிறார். அதுதான் இந்த 2வது பாசுரம். அப்போ 4 அடைமொழிகள். எனக்கு தலைவனே, நான் விரும்பும்படியான அழகான தூய திருமேனியோடு இருப்பவனே, என்னை ஆண்டு அடிமை கொண்டவனே, எத்தனை வடிவம் எடுத்தாலும் அழகு கூடிக்கொண்டே போகும்படியாக இருப்பவனே, கும்பகோணத்தில் உள்ள எல்லா பொய்கைகளிலும் தாமரைகள் அழகாக மலர்ந்து விட்டன, உன் திருமேனிங்கிற தடாகத்துல மட்டும் கண்கள்ங்கிற 2 தாமரை மலரலேன்னா நான் என்னப்பா பண்ணுவேன்? என் முயற்சியால் என்னை காத்துக்கொள்ள முடியாதே, நான் என்ன செய்வேன்? உன் கண்களையே எதிர்நோக்கி இருக்கிறேனே, என்ன செய்வேன்? சீக்கிரமாக கட்டாட்சம் பண்ணு எம்மானே, என் வெள்ளை மூர்த்தி, என்னை ஆழ்வானே, எம்மா உருவும் வேண்டுமாற்றாலாவாய் எழிலேரே, செம்மா கமலம் செழுநீர் மிசைக்கண் மலரும் திருக்குடந்தை அம்மாமலர்கண் வளர்கின்றானே, என்னான் செய்கேனே. இதற்கு வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். மத் சுவாமின் மம சுத்த விக்கிரக மம ஸ்ரீமத் குணைர் ஈசிதா யத்யாத்ருக்ச மகத்வபு சுபவிருஷ ஸ்வேச்சா பிரகாரம் வகன் ரித்தாம்பஸ்ஸு விகஸ்வராருண மகாப்ஜே கும்பகோணே மகா ரம்யாம்போஜ சதிருக்திரிஷோர் அனுபவன் நித்ராம் கரிஷ்யாமி கிம் என்பது சம்ஸ்கிருத வடிவம். அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ மை லார்ட், ஓ மை பியூர் ஐக்கன், ஓ மை மாஸ்டர், you are capable of taking any forms at will, oh the handsome hero. In Tirukudandai, great red lotuses are blossoming in great waters, but your eyes are yet to blossom on me. What can I do? என்று கேட்டுட்டார் நம்மாழ்வார். What can I do? How can I do? கேட்டுட்டார் நம்மாழ்வார். இப்ப பெருமாள் தானே பதில் சொல்லணும். என்ன பதில் சொன்னார்? கண் திறந்து கட்டாட்சித்தாரா இல்லையா? அடுத்த பாசுரத்தில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். எம்மானே என் வெள்ளை மூர்த்தி, என்னை ஆழ்வானே, எம்மானே என் வெள்ளை மூர்த்தி, என்னை ஆழ்வானே, எம்மா உருகும் வேண்டுமாற்றால் ஆவாய் எழிலேரே, செம்மா கமலும் செழுநீர் மிசைகள் மலரும் திருக்குடந்தை, செம்மா கமலும் செழுநீர் மிசைகள் மலரும் திருக்குடந்தை, அம்மா மலர்கள் வளர்கின்றானே, என்னார் செய்கேனே. அம்மா மலர்கள் வளர்கின்றானே, என்னார் செய்கேனே.